கல்லூரியில் இறுதியாண்டு பயிலும் மாணவரா நீங்கள்? ஐபிடிஎஸ் பிரைவேட் லிமிடெட் ஐபிடிஎஸ் அகாடமி எனும் பயிற்சி வகுப்புகளை தொடங்கியுள்ளது. இந்த 3 மாத வொகேஷனல் புரோகிராம்ஸில் பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்படுகிறது. இதில் டேட்டா அனலிட்டிக்ஸ், கிரியேட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங், நேஷனல் பொலிட்டிக்ஸ், இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹியூமன் ரைட்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்தியன் பொலிட்டிக்கல் தாட்ஸ், ஏசியன் கவர்மெண்ட்ஸ், என்விரானாமிக்ஸ், மீடியா மேனேஜ்மெண்ட் உள்ளிட்ட வகுப்புகள் நேரடி மற்றும் ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுகிறது. For contact 9751597775 9751697775. எட்டாவது படிக்கிற பொண்ணை மெதுவாக வெளியில் கூப்பிட்டு பாலியல் வன்முறை செய்திருக்கிறார். இவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கி இருக்கிறார். உதயநிதி இளைஞர் அணியை சார்ந்த யாரோ ஒருத்தர் அவர் அவரும் அவருடைய நண்பர்களுமாக சேர்ந்து ஒரு சிறுமியை 16 வயது சிறுமியை பாலியல் வன்முறை செய்திருக்கிறார். இதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இதுவரைக்கும் என்ன அறிக்கை கொடுத்திருக்கிறார்? ஸ்டாலின் முதல்வர் வாயை திறந்தாரா? எந்த அமைச்சராவது வாயை திறந்தாரா? ஏன்னா நீங்கள் எல்லாரும் பிஸியாக இருக்கீங்க, நாணயம் வெளியிடுறதுல பிஸியாக இருக்கீங்க. நீங்கள் நாணயம் வெளியிடுங்க, பட் உங்களுடைய ஆட்சியில் ஒரு நேர்மையும் நாணயமும் வேண்டாமா? வெறும் 100 ரூபாய்க்கு ஒரு காயினில் ஒரு நாணயம் போட்டால் நாணயம் வந்துருமா? முதல்வருக்கோ இல்லை இந்த அரசுக்கோ ஆட்சி நிர்வாகத்திற்கோ சுகாதார அமைச்சருக்கோ இல்லை மருத்துவத்துறைக்கோ என்ன கட்டுப்பாடு இருக்கிறது? கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை, நாணயம் வெளியிடுறீங்க. நாணயம் நாளைய துணை முதல்வர்னு தினம் பேசிக்கிட்டு இருக்கிற உதயநிதி அவர்களாவது பேசலாமே. அவருக்கு இது சம்மந்தம் இல்லை நீங்கள் சொல்ல முடியாது. இந்த நாணயம் இருந்தால்தான் அந்த நாணயம் நீங்கள் வெளியிட்டீர்களே உங்கள் தந்தையின் நாணயம், அதற்கு மக்கள் மரியாதை கொடுப்பார்கள். நீங்கள் இங்கே நாணயமா இல்லைன்னா அங்கே நாணயம் நீ 100 ரூபாய் காயினில் 1 லட்சம் ரூபாய்க்கு காயின் போட்டாலும் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனர், இந்தோனேசிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகராக இருந்த திரு திருசக்தி சுந்தரமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார், இப்போ நாடு முழுவதுமே மருத்துவர்கள்லாம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சம்பவத்திலோட உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இப்போ நிலைப்பாட்டில் இருக்குது? ராஜஸ்தானை ஒரு 3 வயது குழந்தையை பாலியல் வன்முறை செய்திருக்கிறதாக ஒரு செய்திகள் வந்திருக்கு இன்னைக்கு காலையில் பேப்பரில். 3 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? அதை பாலியல் வன்முறை செய்யணுங்கிற எண்ணம் எப்படி வருகிறது? அதுக்காக 30 வயசுக்கு பண்ணால் பரவாயில்லன்னு சொல்லலை. நம்ம 3 வயது குழந்தை, நம்ம குழந்தைய பார்த்த உடனே நம்ம அந்த குழந்தை முகத்தை தொட்டு கொஞ்சணும், அதுக்கிட்ட சிரிப்பு காமிக்கணுன்றதை தவிர வேற எண்ணம் வரக்கூடியது அதுதானே மனிதாபிமானம், மனித எண்ணம். அந்த மிருகத்தனமான எண்ணம் அந்த 3 வயசு குழந்தைன்னா இது நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில், இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம். நீங்கள் அங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் அந்த யார் கடைசியாக அந்த பெண் இந்த கொலையுண்ட அந்த மேற்கு வங்காள அந்த டாக்டரோட லாஸ்ட்டாக அன்றைக்கி டின்னர் சாப்பிட்ருக்கு. இந்த கற்பழிப்பு நடப்பதற்கு முன்னால் அது ஏதோ ஒரு 4 பேரோட அந்த பெண் அவங்க 4 பேருமே பெண் மருத்துவர்களோ இல்லை ஆண் மருத்துவர்கள் கலந்து மொத்தம் ஒரு 4 பேர் அவங்க கூட வேலை பார்க்குற டியூட்டி டாக்டர்ஸ். அவங்க யாரையுமே முதல்ல மேற்கு வங்காள மாநில காவல்துறை இந்த 4 பேரை யாரையுமே கூப்பிட்டு விசாரிக்கல. நீங்கள் கொலையாவதற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னால் யார் கடைசியாக பார்த்தாங்களோ இல்லை கடைசியாக ஃபோன் பேசுனாங்களோ அவங்கள தான் முதல்ல கூப்பிடுவாங்க. சாதாரண லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அதுதான் நடைமுறை. ஆமாம், 4 நாளாக அவங்கள கூப்பிடவே இல்லை. இப்படி பல விஷயங்கள் ஆச்சரியமாகவும், ஏன் இப்படி அவங்கள ஏன் கூப்பிட்டு விசாரிக்கலை, ஏன் இது பண்ணலன்ற கேள்விகள் நிறைய இருக்குது. இப்போ இதில் இருந்தெல்லாம் என்ன தெரிகிறதுனா, எதையோ மறைப்பதற்காக அவர்கள் 4 மணி நேரத்தில் அவரை ரிசைன் பண்ணிவிட்டு கொண்டு போய் இன்னொரு காலேஜில், இதை விட முக்கியமான காலேஜில் பிரின்ஸிபலாக அவரை போட்டிருக்காங்க. அவரும் போய் பதவி ஏற்றுக்கிட்டாருன்னா அப்போது
மம்தா அளவுக்கு, முதலமைச்சர் அளவுக்கு ஒரு சப்போர்ட் இல்லைன்னா இது எப்படி நடக்க முடியும்? இப்போ அங்கே இருந்த ஆதாரங்களும் அளிக்கப்பட்டுருச்சு, ஆதாரமாக இருந்த பெண் மருத்துவர் உடலும் அளிக்கப்பட்டாச்சு. முடிஞ்சு போச்சு. சிபிஐக்கு சவாலாக தான் இருக்கு. சிபிஐக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஊகங்கள் சிபிஐ வச்சுட்டா கூட அந்த ஊகங்களை நிரூபணமாக, ஏன்னா இதை தாண்டி நீங்கள் கோர்ட்டில் வந்து யாரோ ஒரு அமைச்சர் மகனோ இல்லை அவன் பேரில் வந்து ஒரு வழக்கு போட்டால் கூட சுலபமாக வந்து அந்த வழக்கிலிருந்து ஆதாரங்கள், போதிய ஆதாரங்கள் இல்லை என்று வெளியே விடுதலையாகி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் போச்சுன்னா உடனே என்ன சொல்லிடுவாங்க, இது பிஜேபியும் இப்போவே சொல்லிட்டாங்க, இது வந்து பிஜேபியும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து நடத்திய அரசியல் நாடகம். ஒரு பொம்பளை செத்து போயிருக்கு, அதை கற்பழிச்சு கோரமான முறையில் கொலை பண்ணி எல்லாத்தையும் இடிச்சு அந்த 1000 பேர் வந்து இடித்தானே, அப்போ இந்த லத்தி சார்ஜியே அந்த போலீஸ் பண்ணல பார்த்துட்டு இருந்துச்சு. வந்து அந்த சாட்சிகளை இடிக்கிறான், அழிக்கிறான். 1000 பேரில் திரிணாமுல் காங்கிரஸ்காரன் தான் இருக்காங்க அப்படின்னா அது வந்து போலீஸ்காரனுக்கு தெரிந்து அவனுடைய சம்மதத்துடன் அனுமதியுடன் தான் நடந்தது என்று சந்தேகப்படுவதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அதே சமயம் வந்து இப்போ இந்த ஃபுட்பால் ஃபேன்ஸுக்குள்ளே வந்து அவங்க வந்து எல்லாருமே அவன் என்ன சொல்கிறான், அவனும் நானும் எதிரி ஃபுட்பால் விஷயத்தில், ஆனால் இப்போ நாங்கள் ஒன்றாயிட்டோம், ஏன்னா எங்களுடைய தங்கை ஒருத்தையை வந்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு வரும்போது இவங்களை லத்தி சார்ஜ் மேலே தண்ணி அடித்து ஓட விரட்டி கம்பால் அடிக்கிறாங்க போலீஸ். இதுலேருந்தே வந்து உண்மை என்னன்னு தெரியுது. ஆனால் இந்த சாட்சியங்களோ இந்த என்ன சொல்றது சர்க்கம்ஸ்டான்ஷியல் சூழ்நிலை ஆதாரங்களை வைத்து யாரையும் தண்டிக்க முடியாது. வழக்கம் போல அரசியல்வாதிகள் தங்களுடைய அந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தன்னுடைய மகனோ அவங்களுடைய சம்மந்தப்பட்டவர்களோ வந்து அவர்களை தப்பிக்க வைத்து விடுவார்கள். இதுதான் நம்ம சிஸ்டம். அப்படி தப்பிக்கிறதுமே ஒரு 5 வருஷம் கழிச்சு தான். இப்போ நிர்பயான்னு சொன்னால் நம்ம யாருக்கு ஞாபகம் இருக்குது? ஆமாம், அப்படி ஒரு கேஸ் நடந்துச்சு பல வருஷங்களுக்கு முன்னாடி, நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி பல வருஷங்கள் கழித்து இதுவும் மறக்கப்பட்டு விடலாம், அப்படி ஆகிவிட்டது. தமிழ்நாட்டிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயது ஹவுஸ் சர்ஜன் இதே மாதிரி படிக்கிறதே ஒரு மாணவி, அதாவது அந்த கடைசி 2 வருஷம் அவங்க அந்த ட்ரைனிங்கில் மருத்துவத்துறை கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று, இதே கிட்டத்தட்ட இதை ஒட்டி தான் சுதந்திர தினத்தன்று அவங்க வந்து பார்க்கிங்கில் 2 வீலர் கொண்டு போய் பார்க்கிங்கில் எடுக்கிறதுக்காகவோ இல்லை விடுறதுக்காகவோ போகிறாங்க நைட்டில். அப்போ வந்து திடீர்னு ஒரு வாலிபர் வந்து சட்டை இல்லாமல் வராரு, கால் சட்டையை மட்டும் போட்டிருக்காரு. இந்த அம்மா கிட்ட வரும் இருட்டிலேருந்து டப்புன்னு வெளியில் வந்து இந்த கால் சட்டையும் அவிழ்த்து நிர்வாணமாக நிற்கிறார். அந்த பெண்ணிடம் அந்த பாலியல் முறையில் வந்து ஏதோ ஒரு வன்முறை செய்ய முயற்சிக்கிறார். அந்த அம்மா வந்து இருட்டில் வந்து ஓன்னு பெருசாக கத்தி தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துச்சு. வெளிச்சம் பக்கம் வந்து அவங்க ஹாஸ்டல் பக்கத்துலேயே இருக்குது, அங்கே ஓடி வந்து சொல்லி அதுக்குள்ளே போலீஸில் சொல்லி அவரை கைது செய்து விட்டார்கள். அவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த மயாங்க் கலார்னு யாரோ ஒருவர். அவரை பார்த்தால் இப்பொழுது மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல தெரிகிறது. ஆனால் சில சமயம் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டால் அந்த மாதிரி நடிக்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இதில் வரக்கூடிய கேள்வி என்னென்னா, அந்த 2 வீலர் பார்க் பண்ணுற அவ்வளோ பெரிய இடத்துல ஒரு லைட்டு கூட இல்லை. இது யாருடைய தவறு? அந்த அரசு நிர்வாகம், மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி. அந்த மருத்துவக் கல்லூரியுடைய டீனோ தலைவரோ இல்லை யாரோ வந்து 13 மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாட்டில் டீனே வந்து போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. இருந்தால் மட்டும் கீழ்ச்சிருவாங்களான்றது அடுத்த விஷயம். பட் போஸ்ட்லேயே ஆள் இல்லைன்னா அப்போ ஒரு லைட்டு கூட இல்லை. ஏன் வந்து அங்கே ஒரு அப்போ ஒரு பார்க்கிங்கில் வந்து பெண்கள் வந்து வண்டியை நிறுத்துகிறாங்க, எடுக்கிறாங்க. ஏன் இப்போ நோயாளிகள் கூட பெண்கள் வருவாங்க. இப்படி வந்து வரும்பொழுது அந்த இடத்துல உரிய பாதுகாப்பு வேண்டாமா? காவல்துறை பாதுகாப்பு ஒரு புறம், அப்புறம் அந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி இல்லை ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டி, இது எதுவுமே இல்லையே, இல்லை முறையாக இல்லையே, இப்படி நடந்திருக்கிறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்கூர் கிருஷ்ணகிரியில் என்சிசி வாத்தியார், நேஷ்னல் கேடட் கார்னர், அந்த என்சிசி சாரணர் படை, அதில் வந்து ஒரு 17 பெண்களை வந்து கேம்புன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு 8வது படிக்கிற பொண்ணை வந்து மெதுவாக வெளியில் கூப்பிட்டு பாலியல் வன்முறை செய்திருக்கிறார். இவர் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து ஒரத்தநாடு பக்கத்தில் உதயநிதி இளைஞர் அணியை சார்ந்த யாரோ ஒருத்தர், அவர் வந்து அவரும் அவருடைய நண்பர்களுமாக சேர்ந்து ஒரு சிறுமியை, 16 வயது சிறுமியை பாலியல் வன்முறை செய்திருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் இந்த 16 வயது சிறுமி, 13 வயது சிறுமி, 3 வயது குழந்தை, 9 வயது குழந்தை. இது மற்ற மாநிலங்களில் நடக்கிறது சரி, எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம மாநிலத்தில் தான் ஓட்டு போடுறோம், அதனால் இங்கே பற்றி தான் நம்ம கவலைப்பட முடியும்.
நமக்கு எங்கே வாக்குரிமை இருக்கோ அங்கே தான் நமக்கு அதிக அக்கறை, அதிக கவலை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை இல்லாமல் இப்போ சொல்கிறாங்க, அந்த ஒரு சட்டை இல்லாமல் வந்து பண்ணாருன்னு சொன்னோமே கோயம்புத்தூர் அரசு, அவர் 3 நாளாகவே இப்படி தான் சட்டை இல்லாமல் இங்கே தான் எல்லா வார்டுலேயும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. சட்டை இல்லாமல் ஒரு ஆண் வந்து அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனோ இல்லை அப்படி நடிப்பவனோ யாராவனா இருக்கட்டும், தேவையில்லாமல் ஒருவன் வந்து வார்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா மருத்துவமனைங்கிறது ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான பகுதி. அங்கே இருக்கிறவங்க நோயாளிகள், அவங்களுக்கு என்ன துயரத்தில் இருக்காங்க, துக்கத்தில் இருக்காங்க, அவங்கள பார்க்க வரவங்களும் வருத்தத்தில் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து சர்வ சகஜமாக வளைய வருகிறான் என்றால் அங்கே என்ன பாதுகாப்பு? இதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இதுவரைக்கும் என்ன அறிக்கை கொடுத்திருக்கிறார் இந்த கோயம்புத்தூர் அரசு இது பற்றி? நீங்கள் மேற்கு வங்காளத்தை விடுங்கய்யா, அவங்க பதில் சொல்லிக்கிட்டான். நீங்கள் இதுவே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இண்டி கூட்டணியை சேர்ந்ததுனால வந்து நீங்கள் வந்து பொத்திக்கிட்டு இருக்கீங்க நவ துவாரத்தையும். இதுவே வந்து வாய் திறக்கலை, யாரும் வாயை திறக்கலை. ஸ்டாலின் முதல்வர் வாயை திறந்தாரா? எந்த அமைச்சராவது வாயை திறந்தாரா? இதுவே வந்து ஒரு கால் பாஜகனா, நான் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக சொல்லலை, பாஜக வந்து இருக்கிற ஒரு மாநிலத்தில் இது நடந்தாலும், உத்தரகண்டில் நடந்ததுன்னு சொன்னால் பாஜகவாக இருந்தாலும் அதையும் தான் நம்ம வந்து குற்றம் சாட்டுறோம், விமர்சனம் பண்ணுறோம். ஏன் நீங்கள் வாயை திறக்கலை? அந்த அரசு மருத்துவக் கல்லூரியுடைய தலைவர் பேரில் வந்து ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? அங்கே வந்து ஒரு லைட்டு போட வேண்டியதோ, பாதுகாப்பு வந்து அதை வந்து உறுதிப்படுத்த வேண்டியதோ யாருடைய கடமை அது? அந்த டீனோ அல்லது அதுக்கு யார் பொறுப்போ, டீன் இல்லைன்னா பொறுப்போ முதல்வரோ. மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சுகாதாரத்துறை அமைச்சர். ஏன் அவர் வாயை திறக்கலை? ஏன் முதல்வர் வாயை திறக்கலை? எதுக்கெல்லாம்? ஏன்னா நீங்கள் வந்து எல்லோரும் பிஸியாக இருக்கீங்க, நாணயம் வெளியிடுறதுல பிஸியாக இருக்கீங்க. நீங்கள் நாணயம் வெளியிடுங்க, பட் உங்களுடைய ஆட்சியில் வந்து ஒரு நேர்மையும் நாணயமும் வேண்டாமா? வெறும்னா 100 ரூபாய்க்கு ஒரு காயினில் ஒரு நாணயம் போட்டால் நாணயம் வந்துருமா? நாணயம் என்பது அந்த காயின் நாணயம் இல்லை, அது வேற. அதுக்கு பேர் தான் நாணயம். நாணயம் என்பது நீங்கள் நடந்து கொள்ளும் அந்த நேர்மையில் இருக்கிறது, அந்த ஒழுக்கத்தில் இருக்கிறது, அந்த உங்களுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு நீங்களே கடமையை எங்கே செஞ்சுருக்கீங்க? இதில் என்ன கண்ணியம் இருக்கிறது? 9 வயசு குழந்தையும் 16, 13 வயசு பொண்ணும் வந்து பாதுகாப்பு இல்லை என்றால், நான் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறேன், மேற்கு வங்காளத்தை ஒரு புறம் அப்படி சற்று தள்ளி விட்டு பேசுவோம். அப்போது கண்ணியம் எங்கே இருக்கிறது? கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? முதல்வருக்கோ இல்லை வந்து இந்த அரசுக்கோ, ஆட்சி நிர்வாகத்திற்கோ, சுகாதார அமைச்சருக்கோ இல்லை மருத்துவத்துறைக்கோ என்ன கட்டுப்பாடு இருக்கிறது? கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. நாணயம் வெளியிடுறீங்க, நாணயம் வெளியிடுங்க. நான் நாணயம் வெளியிடுறதை விமர்சனம் செய்யவில்லை. அந்த ஒரு நாணயத்தில் மட்டும் உங்கள் நாணயம் இல்லை. இந்த நாணயம் இருந்தால்தான் அந்த நாணயம் நீங்கள் வெளியிட்டீர்களே உங்கள் தந்தையின் நாணயம், அதற்கு மக்கள் மரியாதை கொடுப்பார்கள், அதற்கு மதிப்பு கொடுப்பார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் இங்கே நாணயமாக இல்லைன்னா அங்கே நாணயம், நீ 100 ரூபாய் காயினில் 1 லட்சம் ரூபாய்க்கு காயின் போட்டாலும் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. மேற்கு வங்காளத்தில் நடந்தது மிகப்பெரிய அராஜகம். அங்கே அரசு கலைக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி அதே கட்சியை சேர்ந்தவரே வந்து காவல்துறை ஆணையரை கைது செய்து விசாரிக்க வேண்டும்னு சொன்னால் அப்போ அவருக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அவரை கூப்பிட்டு நீங்கள் நோட்டீஸ் சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? ஒழுங்காக நடந்துக்க அப்புறம் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டப்பட்டு, அவர் தானே ரொம்பவும் மிரட்டிங்கன்னா அவர் என்ன பண்ண போகிறாரு? இந்த கட்சியை விட்டுட்டு கம்யூனிஸ்ட்டுக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ இல்லை பிஜேபிக்கோ மாறிட போகிறாரு. பிஜேபிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்கும். கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை இப்போது மேற்கு வங்காளத்தில். எதுக்காக சொல்கிறேன்னா, அது ஒருத்தர் அவர் மாறுறாரு, அவர் ஒருத்தர் வந்ததுனால பிஜேபி அங்கே ஒன்றும் பெருசாகிட போகிறதில்லை. உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சொல்கிறார் ஆணையர் வந்து அவரை கைது செய்ய வேண்டும்னா, அப்போ அவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ராஜ்யசபா எம்பி அரசியல்வாதி அதே கட்சியில் விஷயங்கள், இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் பேசுகிறோம், யாரோ ஒரு கல்கத்தா நண்பர் மூலமாக சில மூலமாக தெரிந்தது. இப்போ அங்கேயே ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறவருக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து தடுக்கிறதுக்கும் அவரை மிரட்டுறதுக்கும் நீங்கள் வந்து அப்படி தான் அதை வந்து அடக்க முனைகிறீர்களே தவிர, உண்மையான குற்றவாளிகளை நாங்கள் பிடித்து விட்டோம்னா அந்த இவங்க சொல்கிறாங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் உண்மையான குற்றவாளிகள் இல்லை, அந்த ஃபோரன்சிக் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ஃபோரன்சிக் பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறாங்க 4 பேருடைய விந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் ஒருத்தர் அந்த யாரோ ஒரு ராயின்னு ஒரு கிறுக்க மாதிரி ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க.
இப்போ என்னன்னா அவனை பற்றி கதை விடுறாங்க, அவனை பற்றி கதை சொல்கிறாங்க. அவனுக்கு வந்து 4 பொண்டாட்டி 3 பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டான், ஒரு பொண்டாட்டி கேன்சரில் செத்து போச்சு, அவன் பொம்பளைங்களை பார்த்தாலே இப்படி தான் சொல்லு விடுவான், இப்படி தான் பேசுவான். இருக்கலாம், நம்ம அதை மறுப்பதற்கில்லை. பட் அவன் தான் கொலை செய்தான் என்று டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக பண்ணோம். அப்புறம் பாக்கி 3 பேர் அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதானே. இதெல்லாம் தான் சிபிஐயில் இப்போ வரக்கூடியது. பட் சிபிஐயில் வந்து இது வந்து அதனால தான் இந்த அம்மா வந்து ஒரு 7 நாட்களுக்கு வந்து சிபிஐ விசாரணையை தள்ளி 7 நாட்களுக்கு பிறகு நான் சிபிஐ விசாரணைக்கு நானே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணேன்னு இந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுச்சு. அது என்ன 7 நாள்? அந்த 7 நாள் தான் வந்து இந்த ஆதாரங்களை அழிப்பதற்கு தேவையான காலகட்டமாக. நீங்கள் சிபிஐயில் ஹேண்ட் ஓவர் பண்ணணுன்னா இன்றைக்கே பண்ணுங்கள், இல்லை மாட்டேன்னு சொல்லுங்கள். நீதிமன்றம் வந்து கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிடுச்சு. இப்போவும் இந்த அம்மா கொடுக்கல. இந்த அம்மா 7 நாள் டைம் கேட்டுச்சு. எதுக்கு டைம் கேட்குறீங்க? எல்லா சாட்சிகளையும் எல்லா ஆதாரங்களையும் ஆவணங்களையும் அழிப்பதற்காக தானே. ஆதாரங்களையும் ஆவணங்களையும் அழிப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இது குற்றவாளிகள் வந்து சும்மா ஏதோ சாதாரண அளவு குற்றவாளிகள் இல்லை. குற்றவாளிகள் ஒன்று மேலிடமே குற்றவாளி, இல்லை மேலிடத்திற்கு தெரிந்த குற்றவாளிகள், மேலிடம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள். இப்போ இப்படி தான் நிலைமை இருக்குது, மேற்கு வங்காளத்தில் இருக்குது. பட் தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடந்ததற்கான உதாரணங்கள் தெரிகின்றன. மேற்கு வங்காளம் அளவுக்கு இது வந்து பெருசாக வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் வந்து அங்கே ஒரு கொலை அப்படி அது வேறு கொஞ்சம் இன்னும் கோரமாக நடந்தது. அதனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே. இப்படி நடக்கும்போது எதேச்சையாக வந்து அது வந்து கொலையாக மாறலாம். 9 வயது சிறுமி, 13 வயது சிறுமி, 16 வயது மாணவி, இப்படியெல்லாம் வரும்பொழுது இதை நீங்கள் வந்து ஆம்ஸ்டாங்கு கொலையிலையும் அந்த மாதிரி ரவுடி கேங்கு கொலையிலையும் இரும்பு கரங்கள் கொண்டு அடக்குவோம். ஐயா, உங்களால் ரவுடிகளை அடக்க முடியல, அதுக்கு உங்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. சொல்ல முடிந்த காரணங்கள், சொல்ல முடியாத காரணங்கள்லாம் இருக்கின்றன. இதெல்லாம் வந்து யாரோ செய்கிற, அதாவது பொதுவான குற்றவாளிகள் செய்யக்கூடிய அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றங்கள், அந்த குற்றங்களையும் உங்களால் முன்காப்பு, நாங்கள் செஞ்ச உடனே அவனை கைது பண்ணிட்டோம், அந்த என்சிசி வாத்தியாரை கைது பண்ணிட்டோம், அந்த இவனை கைது பண்ணிட்டோம், மனநிலை சரியில்லைன்னு சொல்கிறவனை கைது பண்ணிட்டோம்னா, குற்றம் நடந்த பிறகு வந்து நீங்கள் நடவடிக்கை எடுப்பது வேறு. அப்போ எதுக்கு உளவுத்துறை வச்சுருக்கீங்க? ஐஎஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கீங்களே, அதில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி, ஒரு பொதுவான இடங்கள்னால் அந்த இடத்துல காவல் பலப்படுத்த வேண்டாமா? காவல்துறையினர் வந்து பலப்படுத்த வேண்டாம். இங்கே ப்ரைவேட் செக்யூரிட்டி, அவங்க ஒரு கம்பெனியில் ஏஜென்சியில் போட்டு நீங்கள் பாருங்கள், முக்கால்வாசி இடத்துல ஏடிஎம் வாசலில் போய் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாத லெவலில் நீங்கள் தான் கையை பிடிச்சி தூக்கி 2 அடி கையை நடத்தி விட்ற மாதிரி லெவலில் தான் அந்த வாட்ச்மேன் இருப்பார், செக்யூரிட்டி. அவர் திருடன் வந்து ஓடுனா கூட, நான் ஓடில்லை நடந்து போனால் கூட அவரால் பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் தொழில் குற்றம் இல்லை. ஒரு 70 வயது 65 வயது அந்த மாதிரி வீட்டில் வந்து வேறு ஒன்றும் வேலைக்கு போக முடியாத அளவுக்கு இருக்கிறவங்க தான் சும்மா வந்து உட்காந்துங்க, அப்படி உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படி இல்லாமல் ஏன் இளைஞர்களை வந்து எடுக்கக்கூடாது? இளைஞர்களை வந்து எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ், ஒரு படை மாதிரி ஒரு ஹோம் கார்ட்ஸ் மாதிரி தயார் பண்ணி அவர்களுக்கு அரசியலிருந்து நீங்கள் சம்பளம் கொடுக்க வேண்டாம், முடியாது, ஒரு சிறு மானியம் கொடுத்துட்டு பின்னால் அவங்களுக்கு வந்து அரசு வேலைகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ், முன்னுரிமை கொடுக்கலாம். இதை மாதிரி ஒரு ஹோம் கார்ட்ஸ்ன்னு அந்த காலத்தில் ஊர்காவல் இருந்தது. இப்போ அதெல்லாம் ரொம்ப முன்னளவுக்கு இல்லை. நான் ஊர்காவல் தான் சொல்லலை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை தயார் செய்து மக்களுடைய பாதுகாப்பை, பெண்களுடைய பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை வந்து இந்த அரசு, மேற்கு வங்காள அரசை கேள்வி கேட்பது தேசிய அளவில் கேட்கிறோம். தமிழ்நாட்டில் ஏன் செய்ய முடியவில்லை? கோயம்புத்தூர் அரசு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்றதற்கு இதுவரை முதல்வரோ சுகாதாரத்துறை அமைச்சரோ எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லையே. இல்லை, நாளைய துணை முதல்வர்னு தினம் பேசிக்கிட்டு இருக்கிற உதயநிதி அவர்களாவது பேசலாமே. அவருக்கு இது சம்மந்தம் இல்லை நீங்கள் சொல்ல முடியாது. ஏதோ விஷசாராயம், இதே சுகாதாரத்துறையில் விஷசாராயம் சாப்பிட்டு இறந்து போன இறந்தவர்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் செக்கை கொண்டு போய் அந்த உடலுக்கு நேராகவே வந்து குடும்பத்தினரிடம் கொடுத்தாரு. அது சுகாதாரத்துறை இல்லை, வந்து அந்த மாவட்ட அமைச்சர் தானே போனோம். உதயநிதி அவர்கள் போனாரா இல்லையா? சரி, நீங்கள் போனது ஏன் என்று கேட்கவில்லை. யாராவது ஒரு அமைச்சர் போனார், அவர் முதல்வரின் பிரதிநிதியாக, குடும்ப பிரதிநிதியாக, அரசு பிரதிநிதியாக போனார். இதுக்கு வாயை திறக்கலாமே, வாயை திறந்து சொல்லலாமே. இந்த கோயம்புத்தூரில் அவன் மனநிலை வந்து அவனுக்கு சரியில்லை, அவன் பைத்தியமாகவே இருக்கட்டும், நடிக்கிறவனாக இருக்கட்டும், பாதுகாப்பை உறுதி செய்யணும்.
இதற்கு தார்மீக பொறுப்புள்ள அந்த முதல்வரோ இல்லை யார் அந்த அதிகாரியோ அவரை உடனடியாக இடைநீக்கம் செய்திருக்க வேண்டும். இதெல்லாம் எதுவுமே செய்யலை, எந்த அறிக்கையும் சொல்லலை. ஆக மேற்கு வங்காளத்தில் நடந்தது தமிழ்நாட்டில் நடப்பதற்கு வெகு நாள் இல்லை, நடக்கக்கூடாதுன்னு நான் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆனால் என்று வேண்டுமானும் நடக்கலாம். ஏனென்றால் பாதுகாப்பு இன்று தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இவர்கள் வந்து இரும்பு கரம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆம்சாங் கொலைக்கு அப்புறம் ஓட ஓட ரவுடிகள் விரட்டி கொலை பண்ணது வந்து கிட்டத்தட்ட 7-8 சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. ஆம்சாங் செத்து போன அந்த 1.5 மாதம் இந்த இதில் எனக்கு தெரிந்த ஒரு 7-8 சம்பவங்கள் நடந்திருக்கு. வேறு ஊரில் நடந்திருக்கு. அதிமுககாரங்க திமுககாரங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தை காங்கிரஸ்னு கூட்டணி கட்சியினர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓட ஓட விரட்டி கொலை, உணர்ச்சி வசப்பட்டு கொலைங்கிறது வேற, அது ஏதோ ஒரு நிகழ்வு. இது ஓட ஓட விரட்டி கொலை என்பது கூலிப்படை கொலை. இதெல்லாம் வந்து நீங்கள் அதையும் உங்களால் வந்து அடக்க முடியல. இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை. மிக மிக அவலமான ஒரு நிலை இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இருக்கிறது என்று நாம் வேதனைப்படும் அதே சமயத்தில் தமிழ்நாடு மறுபடியும் இன்னொரு மேற்கு வங்காளமாக மாறக்கூடாதுன்னு விரும்புகிறோம். மாறாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.